Hello viewers, welcome to taxaction.com. This is Priya. உங்களோட இன்கம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லைனா ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக உங்களுக்கான கம்ப்ளீட் கைட் தான் இந்த வீடியோ. நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பெரிய லெவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இன்கம் டேக்ஸ் சைட்லேருந்து ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுல சில ஸ்ட்ரகிள்ஸில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? உங்கள் டவுட்டுக்கான ஆன்சர்ஸு இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி மோர் தென் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அதாவது பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம taxation.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், உங்களோட பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் உங்களோட டேர்ன் ஓவர் லிமிட்ஸை பொறுத்து அது எந்தெந்த செக்ஷனில் அப்ளிகபிள் ஆகுன்றதை பார்த்துடலாம். நம்பர் 1, 44AD. 44ADயில் அப் டு 3 crores வரைக்கும் உங்களுக்கு டேர்ன் ஓவர் லிமிட்ஸ் இருக்குது. இதனோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 8% ஆர் 6%. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் செக்ஷன் 44ADA. இதனோட டேர்ன் ஓவர் லிமிட்ஸ் 75 lakhs. இதனோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 50%. தேர்ட் ஒன் செக்ஷன் 44AE. இது டிரான்ஸ்போர்ட்டர்ஸுக்கான செக்ஷன் தான், அதாவது அபவ் 10 வெஹிக்கிள்ஸ் மேலே வச்சுருக்கவங்களுக்கான செக்ஷன் தான் இந்த 44AE. அதாவது இந்த 44AD செக்ஷனில் ஸ்டாண்டர்ட் டேர்ன் ஓவர்னு பார்த்தோம்னா 2 crores தான். 3 crores எது கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் தான், அதாவது கேஷ் ரெசிப்ட்ஸ் இருந்ததுன்னா, அதாவது 5% எக்ஸிட் ஆகாமல் கேஷ் ரெசிப்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு 3 crores அதனோட டேர்ன் ஓவர் லிமிட்ஸாக கொடுக்குறாங்க. அதனோட இன்கம் ரேட்ஸும் கேஷ் ரெசிப்ட்ஸ்க்கு 8% ஆஃப் டோட்டல் டேர்ன் ஓவர் ஆஃப் க்ராஸ் ரெசிப்ட்ஸ், டிஜிட்டல் ரெசிப்ட்ஸ்க்கு வந்து 6% ஆஃப் டோட்டல் டேர்ன் ஓவர்ஸ். ஒருவேளை நீங்கள் டேக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 44AB அப்ளிகபிள் ஆகும். இதனோட டேர்ன் ஓவர் லிமிட்ஸ் பார்க்கும்போது 1 crore கிராஸ் வச்சுன்னா நீங்கள் டேக்ஸ் ஆடிட்டுக்கு போகலாம். உங்களோட அதாவது உங்கள் சேல்ஸு, டேர்ன் ஓவர், கிராஸ் ரெசிப்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு 1 crore கிராஸ் ஆச்சுன்னா நீங்கள் டேக்ஸ் ஆடிட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். அண்டு 10 crores வந்து உங்களுக்கு கேஷ் லிமிட்ஸ்க்கும் சேர்த்து கொடுக்குறாங்க. நீங்கள் டேக்ஸ் ஆடிட் ப்ரிஃபர் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் புக் கீப்பிங் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அண்டு ஆடிட் ரிப்போர்ட்ஸ்லேருந்து செக்லிஸ்ட் வரைக்கும் நீங்கள் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டேக்ஸ் ஆடிட் ப்ரிஃபர் பண்ணுற பட்சத்தில் உங்கள் பிஸ்னஸில் டிடக்டபிள் எக்ஸ்பென்சஸ்க்கான செக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ரெண்ட், ரேட்ஸு, டாக்ஸஸ், ரிப்பேர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பிஸ்னஸில் எப்போவுமே வந்து ஃப்ளூயண்ட்டாக இருக்கிறது. ஸோ அதுக்கான செக்ஷன்ஸ் பார்த்தோம்னா செக்ஷன் 30 அண்ட் 31 செக்ஷன் கீழே இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் டெப்ரிசியேஷன் பார்த்தோம்னா செக்ஷன் 32 அதில் அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர், பிஸ்னஸ் ரிலேட்டடான எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே, அதாவது சேலரி, வேஜஸ், லீகல் ஃபீஸ், அட்வர்டைசிங் எக்ஸெட்ரா இது எல்லாமே வந்து உங்களுக்கு செக்ஷன் 37 வந்து அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் போரோயிங் கேபிட்டல்ஸ் பார்த்தோம்னா செக்ஷன் 36(1) அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் நான் டிடக்டபிள் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்க்கும்போது ப்ரொப்ரேட்டரோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸில் அலோட் கிடையாது. அண்ட் இன்கம் டேக்ஸ், பெனால்ட்டிஸ் அண்ட் இல்லீகலாக நீங்கள் பண்ணுற பேமெண்ட்ஸ் எதுவுமே இந்த இன்கம் டேக்ஸ் ஆடிட் இதில் வந்து உங்களுக்கு அலோட் கிடையாது. நீங்கள் டேக்ஸ் ஆடிட் பர்சனாக இருந்தீங்கன்னா டிடிஎஸ்லேருந்து அதாவது எக்ஸ்பென்சஸ் அலோவ் பண்ணுற டிடிஎஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் டிடிஎஸ் கம்பல்சரி டிடெக்ட் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா அது வந்து பெனாலிட்டி, உங்களோட ப்ராஃபிட்டில் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் ரிலேட்டடான கீ ப்ரொவிஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களோட புக்ஸ் மெயின்டெனன்ஸ் பக்காவாக இருக்கணும். அதாவது நீங்கள் பண்ணுற எல்லாமே வந்து டேலி ஆர் நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கம்பல்சரி மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அண்டு டிடிஎஸ்ஸு அண்டு எல்லாமே அது ரிலேட்டடான இஎஸ்ஐ, பிஎஃப்லேருந்து எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணியிருக்கணும். அண்டு அட்வான்ஸ் டேக்ஸு கம்பல்சரி பே பண்ணியிருக்கணும். உங்களுக்கு டேக்ஸ் லையபிலிட்டி வந்து 10,000 மேலே இருந்ததுன்னா நீங்கள் கம்பல்சரி அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணியிருக்கணும்.
அண்ட் டிடக்ஷன் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த 30 to 38 செக்ஷன்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ப்ரெசம்ப்டிவ் இன்கம்மாக இருந்தால், அதாவது 44 ஏரியா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த 8% 6% பேலன்ஸை வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸாக அலோவ் பண்ணலாம். ஃபைலிங்க்கு டியூ டேட்ஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் நான் ஆடிட் டேக்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால், அதாவது 44 AD அண்ட் ADAயில் ஃபைல் பண்ணுறவங்களா இருந்தால் 31st July 2025 டியூ டேட் ஆகும். டேக்ஸ் ஆடிட் பண்ணுறவங்களா இருந்தால், அதாவது 44 AEயில் ஃபைல் பண்ணுறவங்களா இருந்தால் 30th September 2025 டியூ டேட்டாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்டு இது மிஸ் ஆகிற டைமில், அதாவது உங்களால் அந்த டைம் பீயிங்குள்ளே உங்களால் ஃபைல் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் December 31st ஃபைல் பண்ணிக்கலாம். பட் வித் பெனால்ட்டியோடு நீங்கள் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ரிலேட்டடான போதுமான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, மோர் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.